நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்துலேருந்து வரணும்னா ஒரு ஏற்றவும் விலை குறைஞ்ச அளவில் ஒரு ரேடியோ ஒன்று ரெடி பண்ணி கேட்டாங்க. ரொம்பவே சிம்பிளான மாடலில். ஸோ அதுக்கு நான் பண்ண மாடல் தான் இது. ஒரு மோட்டோல் ஆயில் கேன் இருக்கு இல்லையா, ராயல் என்ஃபீல்டுக்கெல்லாம் ஆயில் வரக்கூடிய அந்த ஆயில் கேன் 2.5 லிட்டர் ஆயில் கேனில் ஒரு சின்ன ஒரு ரேடியோ வந்து செட் பண்ணியிருந்தேன். காரணம் இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் பாடியில் செட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு மெட்டல் பாடியோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா கேட்குறாங்க. ஸோ அந்த காஸ்ட்டையும் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயில் கேன் எடுத்துக்கிட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் எதுவும் மாட்டலை, டியூட்டர் எதுவும் மாட்டலை. ஒரே ஒரு சின்ன ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பெரிய குவாலிட்டியெல்லாம் கிடையாது. ஆவரேஜாக ஒரு சின்ன ஒரு ரேடியோ இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரேடியோ, அவ்வளோதான். இது அவர் முக்கியமாக கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா எஃப்எம் கேட்குறதுக்காக தான் கேட்டார். ஸோ அதனால தான் எஃப்எம்முக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆண்டனா ஒயர்லாம் வெளியே விட்டுருக்கேன். ஸோ இந்த யூஎஸ்பி டிகோடர் போர்டில் தான் அவர் எஃப்எம் கேட்க போகிறாரு. ஸோ எஃப்எம் எடுக்குது, நாகர்கோவில் எஃப்எம் எல்லாமே எடுக்குது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டோம். இனி இதில் ஒரு கிரில் கூட மாட்டிட்டோன்னாக்கா பர்ஃபெக்டாக கொடுக்கலாம். கிரில் இருக்குது, எல்லாமே பெரிய சைஸு கிரிலாக இருக்குது என்கிட்ட இருக்கிறது. ஸோ அதான் கரெக்டாக ஃபிட் ஆகலை. அடுத்து கிரில்லும் கூட மாட்டிட்டோன்னாக்கா பர்ஃபெக்டாகி அவர் கையில் கொடுத்துடலாம். இந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்பியருக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். ஸோ பாட்டம் சைடில் வச்சுருக்கனால நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், விழாத அளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் ஸ்க்ரூ எல்லாம் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எங்கே தெரியுது பார்த்திங்களா, இதுதான் இதுக்கான ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் போட்டு லாக் பண்ணி தான் மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து யூஎஸ்பி டிகோடர், இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் பக்கத்தில் சின்ன ஒரு ஹோல் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல அது பெரிய நாப் வச்சுருந்தேன். ஸோ அந்த நாப் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அதனால இதை மாற்ற வேண்டியதாக போச்சு. அதனால் இந்த ஹோல் வந்து தெரியுது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் செட்டப். இங்கே தெரியுது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்முக்கான வயர், ஓகேங்களா, எஃப்எம் ஆண்டனாக்கானது. இவ்வளோ தான் இதோட செட்டப். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் சாம்கானுடைய 4 ohms 25 watts ஹோம் தேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மல் ஊஃபர் தான், ஓகேங்களா. ஸோ இதை தான் இதில் மாட்டோம். இதில் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ஸ்பீக்கர்ஸான வேறு வந்து நான் டம்மி பண்ணி விட்டுருக்கேன். ஒரே ஒரு ஊஃபர் மட்டும்தான் நான் மாட்டியிருக்கேன், டியூட்டர் எதுவும் மாட்டலை. Try to do this every day, call it replication. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.